செங்கடலை நீர் பிளந்து உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்ற தேவனே, இதோ இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க கடந்து வாங்க. செங்கடலை போல நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகளை தகற்று போடும் ஐயா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே. அனுதினமும் அப்பா இந்த ஆண்டவரே பஞ்ச காலத்திலும் கூட எங்களை போஷிக்க தேவன் நீர் வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. அப்பா இந்த வேளையிலும் கூட யார் யாரெல்லாம் தாகமா இருக்காங்களோ உடைய ஜீவ தண்ணீரை அப்பா அவர்களுக்கு தாரும் ஐயா. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I am standing on the promises of God. Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God. Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God. Shall we sing again? Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I am standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect presence, cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes me free. Standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect presence, cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing. Standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong God, overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. Standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong God, overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. Come again. Standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong God, overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. Come on. Standing, yes, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing, 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 standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises, I shall not fail, I shall not fall. Listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in all. Standing on the promises of God. Standing on the promises, I shall not fall. Listening every moment to the Spirit's call,
resting in my Savior as my all in all, standing on the promises of God. Come again, standing on the promises, I shall not fall, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in all, standing on the promises of God. Hey, hey, hey. Standing, standing, standing on the promises of God, my Savior. Standing, standing, I am standing on the promises of God. Come on, sing, brothers. Standing, standing, standing on the promises of God, my Savior. Standing, standing, I am standing on the promises of God. Standing, standing, hey, standing, oh, hey, standing, standing, I am standing on the promises of God. I am standing on the promises of God. ஷலோம். இப்போ நாம் நம் தேவனை துதித்தோம். இப்போ நாம் முழு இதயத்தோடும் தேவனை ஆராதிக்க போகிறோம். முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஆராதனையில். ஆண்டவர் நம்மளை இந்த 10 மாதம் ஆரம்பம் எப்படின்னு தெரியல, நியூ இயர் தான் இப்போ தான் போன மாதிரி இருக்கு. ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் இறக்கினாலும் நம்மளை 10 மாதங்கள் அவர் கிருபையாக நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுனா ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறது. ஆண்டவர் 10 மாதம் நம்ம நடத்தி வந்த ஆண்டவரை நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? ஒரு வார்த்தையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எபினேசர் என்ற வார்த்தை. எபினேசர் என்ற வார்த்தை வேதாகமத்தில் சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கும். அது சாமுவேல் தான் சொல்லுவார். அது எந்த சூழ்நிலை சொல்லுவார் நான் சின்னதாக சொல்லிவிட்டு நம்ம ஆராதனையில் கடந்து போயிடலாம். பெலிஸ்தர் இஸ்ரேல் மேலே சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த காலத்தில் சாமுவேல் வந்த காலத்தில் ஏலியும் இல்லை, சாமுவேல் மட்டும்தான் இருக்கார். இஸ்ரேலுக்கு ராஜாவும் இல்லை. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் ராஜா இருக்காங்க, ஆனால் இஸ்ரேலுக்கு ராஜாவே இல்லை. இவங்க யார்கிட்ட ஹெல்ப் கேட்டதுனே தெரில. ஏலியும் வயசானவர், அவரோட போய் கேட்குறாங்க, ஐயா இதுமாரி பெலிஸ்தர் நம்ம மேலே போர் எடுத்து நம்மளாம் அவள் தான் இறந்துருவோம், நம்ம எல்லாம் சேர்த்துன்னு. சாமுவேல் தகன பலிகளை இட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தானா. கர்த்தர் இடி முழக்கங்களை அனுப்பி பெலிஸ்தரை மடங்கடித்தாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றியால் நிறைந்தாங்களாப்பா, எங்களுக்கு ராஜாவும் இல்லை, யாரும் இல்லை உதவி செய்யறதுக்கு, ஆனால் நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு போதும் சொல்லிட்டு அப்போ தான் அந்த பலிபீடத்தை முடிஞ்சோன்னு கர்த்தருக்கு எபினேசரேன்னு சொல்லிட்டு அவன் பெயரிட்டானா. அதுபோல் இந்த 10 மாதங்கள் நம்ம உலகத்தில் அநேக இழப்புகள் நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக கூட இருந்து கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ததால் ஆண்டவர் நம்ம நன்றி நிறைந்த இதயத்தோடு எபினேசர் அப்பா உதவி நிறைய என்ற பாடலை பாடப்போகிறோம். இது நான் என்னமோ வருஷப்பேர் நீங்கள் பங்கேற்றதில்லை இல்லை, நாம் அனைவரும் தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்ம துதித்து பாடும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் இந்த பாடும்போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நீங்கள் யோசித்து எபினேசரே இந்த 10 மாதங்களுக்கு நீ உதவி நிறைய சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவனை பாடி நம்ம மகிமைப்படுத்தலாம். உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து பண்ண எபினேசரே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோயி அப்பா எங்களை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே
ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே அப்பா, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்திரே, உமக்கு நன்றி. நாம் தனிமையில் அநேக நேரங்களில் விடப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அந்த ஆகாரை கண்ட தேவன் நம்மளை கண்ணோக்கி அநேக உதவிகள் நம்ம செஞ்சிருக்கிறார். யெகோவா ராஃபா சுகம் தந்த தேவன். இந்த கொள்ளை நோயினால் எத்தனையோ மரணங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு கூட வியாதிகள் வந்திருக்கலாம். நாங்கள் யெகோவா ராஃபா நம்மளை இந்நாள் இருக்கும் சுகம் தந்து ஜீவனை தந்து நம்ம வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு நம்ம இதயத்தின் ஆழ்த்த நன்றி சொல்லுவோம். எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்பவரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. வாரும் தூயாவே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எபினேசரே எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. அப்பா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே அப்பா, எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இந்த நாளின் வேலையிலும் கூட கர்த்தர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். நம்மை கொண்டு பெருங்காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவஜனமே, நான் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் பேச போகிறேன். ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற காலத்தில் பலப்படுத்தி கொள்ளுங்கள் என்று பேச போகிறேன். ஆக ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற காலத்தில் பலப்படுத்தி கொள்ளுங்கள். strengthen yourself. plan and strengthen yourself. ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், பலப்படுத்தி கொள்ளுங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு பலப்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கு நேராக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நீர் இன்று எங்களோடு பேச போகிறீர். உம்முடைய தாசனாகி என்னை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அனுகூலமாக இருக்கட்டும். நீர் இன்றைக்கு பேச போகிறீர், நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நன்றி கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற,
கேட்க போகிற, பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவஜனமே, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் வந்து இஸ்ரவேலிலே அந்த காலத்திலே ராஜாவாய் இருந்த ஆகாப் என்கிற ராஜாவினத்தில் வந்து அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்து தான் இன்றைக்கு பேச போகிறேன். ஆகாப் ராஜாவே, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். ஏன் நான் பலப்படுத்தி கொள்ள வேண்டும், ஏன் கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாய் வருவான். இன்று நீர் உம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், இன்று நீர் செய்யத்தக்கது இன்னதென்று பார்க்கவில்லை என்றால், இன்று நீர் உம்மை பலப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், அடுத்த வருஷத்திலே அவன் வரும்போது நீர் தோற்று விடுவீர் என்று ஒரு வார்னிங் சிக்னல் தருகிறான். இன்றைக்கு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள், பலத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். தூங்கி எழுந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லாருடைய பர்சலியம் 24 மணி நேரம் என்கிற பணத்தை கொடுக்கிறார். உலகத்தில் எல்லாருக்கும் அதை அப்படியே தருகிறார். ஏழைக்கு குறைவாய் கொடுப்பதில்லை, பணக்காரனுக்கு அதிகமாய் கொடுப்பதில்லை. பலவானுக்கு அதிகமாகவும் பலவீனனுக்கு குறைவாகவும் செல்வந்தனுக்கு அதிகமாகவும் ஏழைக்கு குறைவாகவும் கொடுப்பதில்லை. எல்லாருக்கும் ஒன்றை தான் கொடுக்கிறார். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் நேரத்தை நீ எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறாய்? உன் நேரத்தை நீ சரியாய் செலவு செய்தாய் என்றால் நீ பலம் உள்ளவன். உன் நேரத்தை நீ சரியாய் செலவு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உன் பாதை பலவீனத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ உன் நேரத்தை சரியாய் செலவு செய்யவில்லை என்றாலும் ஒரு வருடம் கழிய போகிறது, சரியாய் செலவு செய்தாலும் ஒரு வருடம் கழிய போகிறது. நீ உன் நேரத்தை பலப்படுத்தி கொண்டாலும் உனக்கு விரோதமாய் விரோதி வரப்போகிறான். உன் நேரத்தை நீ ஒழுங்காய் செலவு செய்யவில்லை என்றாலும் உனக்கு விரோதமாய் விரோதி வர போகிறான். நீ எப்படி அவனை அன்றைக்கு ஜெயிக்க போகிறாய் என்பது இன்றைய ஆயத்தத்தில் துவங்குகிறது. உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களாம். சிறு பையனை பார்த்து, என்னப்பா பண்ணுறேன்னா, ஐயோ நான் காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். என்ன பண்ணுற? கேம் விளையாடிட்டு இருக்கேன். சிறு பிள்ளைன்னு சொல்கிறேன், வாலிபர்கள் வரைக்கும், தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் விளையாடத்தக்கதான அவரவர் அளவுக்கு ஏற்ற கேம்கள் இன்றைக்கு உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கஷ்டம்தான் அது விளையாடுறது. நீங்கள் விளையாடி பாருங்களேன் பாஸ்டர் அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னால் கேட்பாங்க, சொன்னால் கூட சொல்லுவாங்க, கஷ்டம்தான், நீ கஷ்டப்படுறியே, இதே கஷ்டத்தை பட்டிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு இந்த கஷ்டத்துக்கு பலன் வருமா என்று பார். இல்லை என்றால் கஷ்டத்தை மாற்றிக்கோ. அல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள். சிலர் உறங்குவதே இல்லை, அவர்களும் வேலை செய்கிறதாக சொல்லுகிறார்கள். சிலர் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அவர்களும் வேலை செய்கிறதாக சொல்லுகிறார்கள். சிலர் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், வேலை செய்கிறதாக சொல்லுகிறார்கள். யார் பலப்படுத்தி கொள்கிறானோ அவன்தான் ஞானி. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு நிற்கக்கூடிய தருணம் வரும்பொழுது நீ உன்னை பலப்படுத்தி கொண்டால் நின்று கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஜெயிக்கலாம். உன்னை நீ பலவீனப்படுத்தி கொண்டால் எதிரி வரும் ஒரு நேரத்தில் நீ நிற்கும்போது உன் பலன் எங்கே போகும்? நீ உன்னை இன்று பலப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டால் ஒரு நாள் நீ நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீ பலனுடன் தொடர்ந்து போகலாம். எழுந்திருந்து போகக்கூடிய ஒரு பலன் உனக்கு கிடைக்கும். தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி கொள்ளும்படியாக விரும்புகிறார். தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்கிறவன் எக்ஸலண்டான மனிதன் என்று ஒரு ரிசர்ச் சொல்லுகிறது. என்னவா? எல்லாத்திலும் தன்னை பலப்படுத்தி கொள்வான். ஒரு மனுஷர் சொன்னார், அவர் ரொம்ப உதாரிதனமாக செலவு பண்ணுவாராம். தான் கையில் வர வருமானத்தெல்லாம் செலவு செய்து விட்டு இன்னமும் மற்றவர்களிலிருந்து எடுத்து வாங்கி செலவு பண்ணிடுவாராம். அப்பொழுது ஒரு நாள் அவர் செய்தியை கேட்டு ஒரு முடிவு எடுத்தார். என்னன்னா, என் வாழ்க்கையில் எவ்வளோ குறைவாக வருமானம் வந்தாலும் 5% தொடவே மாட்டேன்னு முடிவெடுத்தார். முதல் 3 மாதங்கள் ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த 5% தான் எல்லாமே ஓடுற மாதிரி நினப்பு. ஐயோ அது அங்கே இருக்கு, அது எடுத்துட்டானே.
3 மாதங்கள் கடினப்பட்டார், 6 மாதங்கள் தோற்று போனார். 1 வருடம் கழித்து 5% சேர்த்து வைக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு சொல்லுகிறார், என் வருமானத்தில் 25% நான் சேர்த்து வைக்கிறேன், 75%லே என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். தன் குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த 25% சேர்த்து வைக்கிறவன் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறானா, அல்லது 100ஐயும் செலவு செய்துவிட்டு மற்றவனிடத்தில் 25 வாங்குகிறானே அவன் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறானா? என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ போகிற பாதை உன்னை பலத்துக்கு நேராக நடத்துகிறதா, பலவீனத்துக்கு நேராக நடத்துகிறதா? பலத்துக்கு நேராக நடத்தினாலும் ஒரு நாள் நீ நிற்க வேண்டியது வரும். எதிரி வருகிறான். பலவீனத்தின் பாதையில் போனாலும் நீ நிற்க வேண்டும். எதிரி வருகிறான், உன்னை பலப்படுத்திக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? This excellence of making yourself strong, தன்னை பலப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான் என்று சொன்னேன் நான். இந்த எக்ஸலன்ஸ் எப்படி வரும்? It won't come without motivation. உன்னை யாரோ ஒருவர் உற்சாகப்படுத்தாமல் போனால் உனக்கு வராது மகனே. உன்னை யார் உற்சாகப்படுத்துவார்? என் கையில் உள்ள வேதம் உன்னை உற்சாகப்படுத்தும். உன் கையில் உள்ள வேதம் உன்னை உற்சாகப்படுத்தும். இன்று காலை நான் 6 வேலைகள் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு போனேன். 6 வேலையில் 3 வேலை தான் முடிக்க முடிந்தது. அதுக்குள்ளே ஆலயத்துக்கு வந்துவிட்டேன். மீதி 3 முடிக்கவில்லையே என்ற கவலை என்னுடைய சத்துவத்தை உரிந்தாலும் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தினார் என்கிற நம்பிக்கையின் வசனம் வரும்பொழுது நான் தைரியத்துடன் வந்து இருக்கிற பணியை தொடர்கிறேன். You need motivation if you want to strengthen yourself. உன்னை நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு மோட்டிவேஷன் எங்கிருந்து பிரதர் வரும்? மோட்டிவேஷன் கர்த்தருடைய வசனத்தில் இருந்து. எனக்கு காலையில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் என்னுடைய ஸ்கூல் டீச்சர் எங்கள் மேடம் அனுப்பியிருக்காங்க. அவங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து ஒரு வசனத்தை அனுப்பியிருக்காங்க. அந்த வசனத்தை படிக்கிற பாருங்கள். இன்றைக்கி காலையில் நான் உற்சாகப்படுத்தின வசனம் அதுதான். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, செகண்ட் பார்ட்டுக்கு வருகிறேன். படிக்கலாமா? தாவீதின், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்தில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பல காரியங்களை பேசுது. உன் வாழ்க்கையில் நான் ஒரு கதவு பூட்டினா நீ திறக்க ஆசைப்படாத. ஒரு கதவை திறந்தா போகாமல் இருக்காத. ஒரு கதவை பூட்டினா திறக்க ஆசைப்படாத. நான் திறந்தேன்னா போகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத. எத்தனை தரம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் கதவுகளை திறக்கிறார், நாம் நம் இஷ்டத்துக்கு போகிறோம். எத்தனை தரம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் கதவுகளை பூட்டுகிறார், பூட்டிய கதவை தட்டி கொண்டு இருக்கிறோம். ஆமேன். உனக்கு நான் பூட்டின கதவு உன் நன்மைக்காக தான் மகனே பூட்டினேன். நீ உன் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு நீ கர்த்தரை விசுவாசித்தால், உன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறவனாய் இருந்தால், கர்த்தர் திறந்த கதவுக்குள் ஏன் போக மறுக்கிறாய்? கர்த்தர் பூட்டின அதே கதவுக்குள் ஏன் என்று கொண்டிருக்கிறாய்? ஒரு ஞானி பேசும்போது சொன்னார், போன வருஷத்தினுடைய பிளான் உனக்கு இந்த வருஷம் செல்லாது பிரதர். சிலர் போன வருஷம் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, அந்த பிளானை இந்த வருஷம் போடுவாங்க. போன வருஷம் கடைக்கு எடுத்துகிட்டு போன காசை இந்த வருஷம் எடுத்துகிட்டு போக முடியுமா? பத்த மாட்டேங்குது. போன வருஷம் எடுத்த அதே ட்ரெஸ்ஸை இந்த வருஷம் போய் எடுக்க முடியுமா? அதே மாடல் வேற கலரில் எடுத்து தானே போகலையே. போன வருஷம் சாப்பிட்ட அதே சாப்பாடு மெனு சாப்பிட முடியுதா? இல்லையே, மாறுகிறது. உன் திட்டங்கள் மாத்திரம் என்ன? போன வருஷத்து திட்டமே என்ன திட்டம்? எப்பப்பா எஞ்சிப்பீங்க? தெரிலையா. எப்போ எழுந்துக்கிறனோ எந்திப்பேன். எப்போ சாப்பிடுவீங்க காலையில் சாப்பாடு? தெரிலையா. மதியம் 2 மணிக்கு எழுச்சிக்கிறனோ 3 மணிக்கு எழுச்சிக்கிறோம். எப்போ நைட்டு தூங்குவீங்க? தெரியவே தெரியாதுயா. எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்குவேன். எப்போ எந்திரிக்கும் போது எந்திரிப்பேன். இந்த டைம் டேபிள் உன்னை பலத்துக்கு நேராக நடத்துகிறதா? இனி பலத்துக்கு நேராக இப்படி சென்றாய் என்றால் உனக்கு விரோதமாய் விரோதி வரும்பொழுது நீ ஜெயிப்பாயா? விரோதி யாரையா? விரோதி யார் பாஸ்டர்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்கள் திரும்ப சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் விரோதி, என் ஃப்ரெண்டு விரோதி, நான் துட்டு கேட்டால் ஒருத்தன் கொடுக்கலையா அவன் விரோதி, எனக்கு மேலே உள்ள வேலை விரோதி. இல்லை, உனக்கு விரோதமாய் வருகிறதே ஆபத்துக்கள், பணப்பற்றாக்குறை, சரீர பலவீனம், உன் மனதில் வருகிற பிரச்சனைகள், பணம் இல்லாமை, இல்லை அல்லது பேச தெரியாதபடி வார்த்தையை விட்டதினால உறவுகள் இல்லாமை, இவைகள் தான் பிரச்சனை. இவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உன்னை பலப்படுத்திக் கொள்.
ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ஸ்ட்ரெங்தன் யுவர் செல்ஃப், உன்னை பலப்படுத்திக்கொள். சிலர் தங்களை பலப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், சிலர் தங்கள் ஆரம்பித்ததை முடிப்பதில்லை. யாரோ ஒருவர் சொன்னார், கண்டக்டிங் எ ப்ரோக்ராம் இஸ் நாட் விக்டரி. கண்டக்டிங் எ ப்ரோக்ராம், கண்டக்டிங் சம்திங் இஸ் நாட் விக்டரி. ஏதோ ஒன்றை நடத்துவது வெற்றி அல்ல மகனே, நடத்துவதை செவனே நடத்துவது தான் வெற்றி. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை நடத்துவது வெற்றி அல்ல, நடத்துவதை செவனே நடத்துவது தான் வெற்றி. ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பது வெற்றி அல்ல, நான் செய்வதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று பார்க்கிறேனே, அதுதான் வெற்றி. அல்லேலூயா. ஆமாம். யாரோ ஒருவர் சொன்னார், தூக்கம் கம்மியாக இருந்தால் வெற்றி பெறலாம் என்று. தவறு. நல்லா தூங்கினா தான் வெற்றி பெற முடியும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினால்தான் வெற்றி பெற முடியும். அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினால்தான். எந்த கம்பெனியுடைய முதலாளியாக இருந்தாலும் அவன் கோடீஸ்வரனாய் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறான் என்றால், வெற்றி பெற்றவனாய் இருக்கிறான் என்றால், தன் கம்பெனியில் அல்லது தன்னுடைய அலுவலகத்தில், தன்னுடைய நிறுவனத்தில் முதல் மனிதன் எழுந்து வேலை செய்வதற்கு முன்பதாக அவன் வீட்டில் எழுந்து அமர்ந்து கொண்டு திட்டம் செய்து கொண்டிருக்கிறான். இல்லை என்றால் அவன் இரவிலே திட்டத்தை வகுத்துவிட்டு படுக்கப் போகின்றான். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ வெற்றி பெறாததற்கு காரணம் உன்னுடைய ஆயத்தம் குறைவு. நீ உன்னை பலப்படுத்தி கொள்ளவில்லை. 7000 பேர் கொண்ட படையை வைத்திருக்கிற ஆகாப்பை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆகாப்பை உன்னை பலப்படுத்திக்கொள், உன் எதிரி வருகிறான். எதிரி ஏறக்குறைய 1,50,000 பேரோடு எதிரி வருகிறான். 1,50,000 பேரோடு வருகிற எதிரியிடம் 7,000 பேரை வைத்துக் கொண்டு எப்படி பலப்படுத்திக் கொள்வது? சொல்லுங்களேன். நீங்க தான் இருக்கிறது 7,000 பேர் தான், எதிரிடம் இருப்பது 1,50,000. எப்படி ஐயா பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிற தேவன் உடன் இருந்தால் நீ உன்னை பலப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு விசை இயேசுவிடம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் அதை 5,000 பேருக்கு போஷிக்க அவர் கொடுப்பார் என்றால், என் மகனே, மகளே, உன்னால் முடியும். உன் ஆபத்து காலத்தின் கூட உன்னை பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஒரு ரிசர்ச் கேட்டுட்டு இருந்தேன், கவனிங்க. ஒரு ஏழையோட வீட்டில் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 15 நிமிஷம் டிவி பார்க்குறாங்களாம். எத்தனை மணி நேரம்? அடுத்தது அந்த ஏழையோட வீட்டில் பிரதானமான அறையில், எல்லாரும் வர போகிற அறையில் பெரிய டிவி வச்சுட்டு வரவங்க போகிறவங்களும் அதை பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அவன் ஏழையாய் தான் இருப்பான் என்று நான் சொல்லங்க, அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஒரு பணக்காரனுடைய வீட்டில் டிவிக்கென்று ஒரு அறை இருக்குமா. வேலை செய்கிற இடத்துல இல்லை, டிவி பார்க்கணுமா, அதுக்கு நேரம் ஒதுக்கி அங்கே போய் உட்காந்து பார். அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களா? ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம் தான் பார்க்குறாங்களாம். அது கூட ப்ரோக்ராம் போடுறப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம். அந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தன்னோட டைம் டேபிளில் 3 மணி நேரம் டிவிக்கென்று வைத்திருக்கிறார்களே, அந்த நேரத்தில் போய் பார்க்குறாங்களா? ஏன்? செய்ய வேண்டிய நேரத்தில் நான் செய்யாமல் போனால் பலவீனப்பட்டு போவேன் என்று டிவி பார்ப்பதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார்கள். மகனே, உன்னை பலப்படுத்திக் கொள்வேன் என்று நினைக்கிற நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை பலப்படுத்தி கொள். ஹல்லேலூயா சொல்லமா? ஆயத்தம் நமக்கு அவசியம். we need to prepare ourselves. காலையில் கிளம்பி எங்கே போகிறேனே தெரியாது, நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு வர முடியாது. செய்து விட்டு வர முடியாது. உங்கள் திட்டங்களை வகுக்க வேண்டும். காலையில் எழுந்து கர்த்தர் சந்நிதியில் கிடைக்க வேண்டும். நான் பாஸ்டராக கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்கள் வேலைக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எழுந்து கிளம்பி போவீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி எழுந்து அந்த 1 மணி நேரம் கர்த்தர் காலில் கடங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடப்பது என்பதை உங்கள் மனதில் ரன் பண்ணுங்க. மனது ஒர்க் அவுட் பண்ணலையா, பேப்பர் பேனாவை எடுத்து போடுங்க. காலையில் எழுஞ்சி போகிறேன், ட்ரெயினில் போக போகிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் போக போகிறேன், நடக்க போகிறேன், இங்கே போக போகிறேன், அங்கே போக போகிறேன். எழுது மகனே, எந்த இடத்துல என்ன வேண்டும் என்பது உனக்கு அப்பொழுது தான் தெரியும். உன்னை பலப்படுத்திக்கொள். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபேக்கான தாட் இருக்கும். நான் ஆல்ரெடி பலமாக தானே இருக்கேன், எனக்கு நாங்கள் காசுக்கு குறை, எனக்கு நாங்கள் பலத்துக்கு குறை, எனக்கு என்னங்க பணத்துக்கு குறை, எனக்கு நாங்கள் மனதில் சமாதானத்துக்கு குறை. யோசித்து பார் மகனே, உன் மனதில் நீ எதை யோசித்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் நீ எதை யோசிக்கிறாயோ அது உன்னை பலத்துக்கு நேராக
நடத்துமா. ஒரு கிரைண்டரில் ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க, மிளகா அரைச்சிட்டாங்க. மிளகா அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அந்த கிரைண்டரில் தேங்காய் பால் அரைக்கணும். அப்போ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க? உடனே தேங்காய் பால் அரைக்க முடியாது. ஐயோ தேங்காய் பால் அர்ஜென்ட் உடனே போடுறேன், முடியவே முடியாது. போட்டாங்க. ஆப்பம் தேங்காய் பால் ஆப்பமும் சட்னி மாதிரி இருக்குது. ஏன்? சும்மா சொல்லுங்க. ஏன்? நம்ம மனதும் அப்படி தான். மகனே நீ பாட்டு மிளகா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தேங்காய் பால் அரைச்சி தர, ஜனங்க குடிச்சிட்டு தலைகிழா நின்று தெரிக்கிறாங்க. ஏன் அப்படி ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சு? எங்கோ நமக்கு கர்த்தர் கொடுத்த நினைவில் நாம் பலத்துடன் இல்லை. உன்னை இன்றைக்கு பலப்படுத்திக் கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியாயிருக்கும். கர்த்தர் இந்த ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்னார், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்ட்ரெங்தன் யுவர் செல்ஃப். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டாக எக்ஸாம் வரும்னு. அவங்க ஒரு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசிப்பாங்க. பரீட்சை வரத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் அப்படியே ஓடுவாங்க, ஓடி வருவாங்க, தலையை கீழே வச்சு கால் 2 மேலே தூக்கி நைட்டெல்லாம் தூங்காமல் படிப்பாங்க. பரீட்சை அல்ல போய் தூங்கி எழுந்து வருவாங்க. உன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இன்றே சரியான நாள். ஆகாப்பை பார்த்து சொன்னார், நீ பலப்படுத்தி கொள். உன்னை பலப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் கடினம். உடைய கடினமான காரியத்தை திங்க் பண்ணும். அடுத்த மாதம் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணும்னா அது அப்புறம் பார்த்துக்கலான்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களே, அது சரியான பதில் அல்ல. இப்போ யோசி என்ன பண்ண போகிறேன்னு. சரி கர்த்தர் பார்த்துக்குவாருன்னா உட்காந்து ப்ரே பண்ணு. ஆண்டவரே அந்த கரண்ட் பில்லுக்காக இப்போ நான் ஒரு 100 ஸ்தோத்திர பலிகள் போடு. எப்போ போடு? இப்பயே போடு, இப்பயே போடு. ஆண்டவர் மட்டும் நம்மளை ஐடியா தெரியாமல் மூளை வேலை செய்யாமல் அப்படியே பிளாங்காக விட மாட்டார். நமக்கு எப்போதும் ஒரு திட்டம் கொடுப்பார். ஏன்னா நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரையை சார்ந்த ஒரு பாதத்தில் விழுந்திருக்கிறபடியால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற திட்டம் அவருக்காக காத்திருக்கும் போது தான் வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரேயர், ஸ்டார்ட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறது. நான் இங்கே உட்காந்துக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், எவ்வளோ மெசேஜ் இருக்குது ஆண்டோடைய ஊழியக்காரங்களுடைய வார்த்தை இல்லை? ஒரே முறை கேட்குறீங்களா? நம்ம சர்ச்சிலே மெசேஜ் போடுறோம், ஒரு முறை கேட்க மாட்டோமே. ஒரு சோகமான நியூஸை, ஒரு அழற மாதிரி நியூஸை, ஒரு கெட்ட விஷயத்தை ரொம்ப நேரம் பார்ப்போம். பார்த்து கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். பலவீனப்பட்டு போகிறோம். நம் மனது முதலாவது பலவீனப்பட்டு போகிறது, நம் சரீரம் பலவீனப்பட்டு போகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டு போகிறது, எதிரிடம் தோற்று விழுந்து போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தை நம்மை பார்த்து சொல்கிறார், நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மலே, இந்த இடத்தை விட்டு நீ போக போகிறாய், போய் உன்னை பலப்படுத்தி கொள்ள போகிறாய். யாமேன்னு சொல்ல மாட்டீங்க? நீ உன்னை பலப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நீ பலவீனப்பட போகிறாய். நான் ஃபோன் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அது சார்ஜ் இறங்கிடுது. யூஸே பண்ணல, என்ன இறங்குது? சார்ஜ் இறங்கு. அது சார்ஜர்கிட்ட போகும்போது மட்டும்தான் சார்ஜ் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக அமர்ந்திருந்தால் பலப்பட போகிறதில்லை. உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய வழியில், இடத்தில், சரியான நேரத்தில், சரியான காரியத்தில் ஈடுபடும் போது தான் நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். இல்லை என்றால் இல்லை. ஒரு நாளைக்கு நான் 5 மெசேஜுக்கு மேலே நான் கேட்குறேன். அப்போ தான் என்னால் நிற்க முடியுது, தாக்கு பிடிக்க முடியுது. எத்தனை மெசேஜ்? 5. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மெசேஜ் கொடுக்குறேன். நான் 5 கேட்குறேன். என்னால் அப்போ தான் நிற்க முடியுது. ஏன்? நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய வார்த்தைகள் நமக்கு அவசியம். மகனே, நீ எந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? உன்னை பலப்படுத்துகிற வார்த்தையா, பலவீனப்படுத்துகிற வார்த்தையா? பலவீனப்படுத்துகிற வார்த்தை என்றால் அதை விட்டு விட்டு பலப்படுத்துகிற வார்த்தைகளிடம் வா. பலப்படுத்துகிற வார்த்தைகள் சில நேரம் கண்டிப்பாய் கூட இருக்கும். கவலைப்படாதே, அதில் தான் இருக்க வேண்டும். ஆமேன். ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் தன் பணத்தை நன்றாய் சம்பாதித்து
எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு நாளும் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்கு 2 மணி நேரம் எடுப்பாராம். காலையில் சாப்பிட எத்தனை மணி நேரம் போயிடுவார்? 2 மணி நேரம். மதியம் 2 மணி நேரம். நைட்டு 2 மணி நேரம். ஆக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சாப்பிட போவார்? 6 மணி நேரம். அந்த நேரத்தில் சாப்பிடும்போது கூட லேப்டாப் வச்சுப்பார், அதை பார்த்துப்பார், இதை பார்த்துப்பார், கொஞ்சம் சாப்பிடுவார், அது ஆறிடும். பணக்காரில் அதை கொட்டிடுவார், இன்னொன்று வாங்குவார், அது சாப்பிடுவார், அது ஆறிடும். ஆமேன். அவரை விட மேல் அதிகாரி அவரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்ல அவர் திரும்பி பண்ணியிருந்தாராம். சில நாள் அவரை வேலையை விட்டு பதவி நீக்கம் பண்ணாரா? என்ன பண்ணாரா? பதவி நீக்கம். அந்த பதவி நீக்கம் செய்த பிறகுதான் எனக்கு புத்தி வந்துச்சுன்னு சொல்கிறார் அவர். நான் வந்தா நீ இப்படி தான் பண்ணுவேன்னா கொஞ்ச நாள் இரு, காசு இல்லாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்படு, அப்போ நீ எப்படி 2 மணி நேரம் சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். பெரிய ஹோட்டலில் போய் 2 மணி நேரம் உட்காருவேன். சாதாரண ரோடு ஓரம் இருக்கிற பர்கர் வாங்கி சாப்பிட்றதுல நிற்க முடியுமா? சார் பைக் எடுங்க, தம்பி எந்திரிங்க, அடுத்தால உட்காரணும் சொல்லுவானே. யூ வில் பி டிசிப்ளின்ட். உன்னை பலப்படுத்தி கொள்ள போகிற பாதையில் சில நேரத்தில் என்ன இருக்கும்? டிசிப்ளின் இருக்கும். இன்றைக்கு தற்காலிகமான வலி உனக்கு வேண்டாம் என்றால் பின்பு நிரந்தர வலி. ஹல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நான் சீக்கிரம் தூங்கி ஏஞ்சிக்க மாட்டேன், ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்குமே என்று நீ நினைச்சேனா மகனே மகளே அப்படின்ட்டு நீ 10 மணி வரைக்கும் தூங்கி இருப்பானா இன்னைக்கு ஜாலியாக இருக்கும். வருங்காலம் இந்த 2 அங்கிளுங்களை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் ஏர்ஃபோர்ஸு, ஒருத்தர் ரயில்வே. 2 பேரும் சொல்கிறாங்க நாங்கள் வாங்குகிற பென்ஷன் பத்தலைன்னு. அதில் ஒருத்தர் வாங்குகிற பென்ஷனும் இன்னொருத்தர் வாங்குகிற பென்ஷனும் உங்களில் பல பேர் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகம். ஆனால் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி நீ இந்த சம்பளத்தில் ஓடினேனா உனக்கு வயசான பிறகு நீ எப்படி போவ? உலகம் உன்னை அழிவுக்கு நேராக தள்ளி கொண்டிருக்கிறதே மகனே. நீ பேசிக்கொண்டே உன் நேரத்தை வீணடிக்கிறாயே, என்றைக்கு வெற்றி பெற போகிறாய்? ஆம் பாஸ்டர், எனக்கு கதவு திறக்கல பாஸ்டர். யார் சொன்னது? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்ல எத்தனை பாதைகள் திறந்திருக்கும் போது நீ போகாமல் போனாய். இன்றைக்கு உன்னை மாற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் நம்மளை மட்டும் இந்த ஒருத்தங்கிறாரா இவர் சாப்பிடுவார், இவர் தண்ணி குடிச்சிடுவார், தூங்கிடுவார்ல, நீ இருக்கையா உன் மனைவி அப்படின்றார். அடுத்தது சங்கீதம் 120 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அடுத்தது யார் வந்துடுவா? மனைவி. அந்த லேடி வந்தா என்ன இன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடு, ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடு, என்னப்பா ஒரு மோந்திரம் வாங்கி கொடு. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் கொஞ்ச நேரம் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், பந்தியே இல்லையே நான் தான் எங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ வாழ்க்கை கேயோஸ்ல போகுது. எத்தனையோ பேர் தங்க வாழ்க்கையை மெஸ் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் லைஃப். ஐயோ ஒரு கனவும் இல்லை, ஒரு திட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கொடுமையாக இருக்கு அவங்கள பார்க்கும்போது. எப்போ எழுந்துக்கிறாங்க, எப்போ தூங்குறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க என்று தெரியவே இல்லை. ஆனாலும் மூவி பார்த்துட்டு, சினிமா படம் பார்த்துட்டு, அதில் உள்ள ஒரு ஹீரோவையோ ஹீரோயினையோ பார்த்துட்டு வா நான் தான் அது அப்படின்னு நினச்சிட்டு போயினுக்கிறாங்க. இல்லை மகனே, நீ எங்கேயோ தவறு செய்து கொண்டிருக்கிறாய். அப்படியே நான் போகும்போதும் எனக்கு மேலே மாலை விழப்போது, நான் போகும்போது எனக்காக பட்டாசு வெடிக்க போது, அப்படியே பின்னாடி ஒரு பியானோ மியூசிக் வரப்போகுது, ஒரு வயலின் பேக்ரவுண்ட் வரப்போகுது, நான் அப்படியே ஓட போகிறேன். இல்லை மகனே. அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை பலப்படுத்தி கொண்டால் அது உண்டு, பலப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது இல்லை. நான் சொல்கிறது தப்பா சரியா? சரினா ஆமேன்னு சொல்லுங்கள். அன்றைக்கு கர்த்தர் நம்மள பலரை பார்த்து பேசுகிறார். நீங்கள் யாரும் நினச்சிக்கூடாது என்ன பார்த்து பேசுகிற மாதிரி இருக்க. ஆஹா, கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து பேசுகிறார். திஸ் இஸ் a wake up call. தூங்கி கொண்டிருக்கிறவனை பார்த்து எழுந்துரு அப்படின்னு சொல்கிறோமே, அது wake up call. நீ என்ன பண்ணுற, நீ என்ன யோசிக்கிற, நீ யோசிக்கிற இன்னும் யோசிக்கிறது இதே பாதையில் போனேன்னா 6 மாதம் கழிச்சு எப்படி இருப்ப? 1 வருஷம் கழிச்சு எப்படி இருப்ப? 6 வருஷம் கழிச்சு எப்படி இருப்ப? போன வருஷம் அக்டோபர் மாதம் நீங்கள் போட்ட டைம் டேபிள் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் உதவாதுன்னு ஒரு ஞானி சொல்கிறாருன்னா, டைம் டேபிளே போடாமல் ஓடுறவங்க நிலைமை எப்படி? டைம் டேபிளே போடாமல் ஓடுறவங்கள பார்த்து சொல்கிறாங்க அந்த நாள் அவங்கள நடத்தின்னு போவோமா, அவங்க நாளை நடத்த மாட்டாங்க. என்ன பண்ணோம்? எங்கே போகிறீங்க? எங்கன்னா போவேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஃப்ரெண்டு எங்கே கூட்டு போகிறானால தான். இல்லை, உனக்குன்னு ஒரு வருங்காலம் இருக்குது, உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நீ இன்றைக்கு உன்னை பலப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், நான் சொன்னேன் போன வாரம் கூட சொன்னேன், எனக்கு ஒரு அங்கிள் தெரியும். அந்த அங்கிள் சோச்சி கொஞ்சம் போட்டு சாம்பார் கொஞ்சம் ஊற்றி ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வராரு. அங்கிள்
ஏன்னா அங்கிள் எங்களோட மோசமாக பேசுகிறீங்க நீங்கள். இல்லை எங்கள் அம்மா அப்பா என்ன அப்படி தான் வளர்த்தாங்க அப்படின்வாரு. ஆமாம், ஆன்ட்டி போய் வேலைக்கு போயிட்டு சமைச்சது எங்கள் வீட்டுக்காரு அவர் இப்போ அவர் ஆமாம்மா. அப்புறம் அவங்க பொண்ணு வேலைக்கு போச்சு, அது வந்து கொடுக்குது. யோசிச்சு பார்த்தேன், ஏதோ ப்ராப்ளம் நடக்குதுடா அந்த மனுஷங்கையில், ஏதோ ப்ராப்ளம். அவர் வேலைக்கு போனதெல்லாம் போக மாட்டாராம். மனைவி போனாங்க, பிள்ளைங்க போனாங்க, அடுத்தது யார் போக போகிறாங்க? பேர பிள்ளைங்க போகிறாங்க. தாத்தாவை எல்லா வேலையும் வாங்குறாங்க. தாத்தா கிரைண்டரை கழுவு, மாப்பு போடு, மேட்டு தோய், அந்த ரெஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. ஏன்? அன்று பலப்படுத்தி கொள்ளாததினால். நம்ம எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட்டு. யாரெல்லாம் பெற்றோர் இருக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட பாதையை செக் பண்ணணும். இவன் போகிற இந்த பாதையில் போனால் முதல்ல இவன் பாஸ் பண்ணுவானா? முதல்ல பாஸ் பண்ணுவானா? முதல்ல இவன் வேலை கிடைக்குமா? இல்லை என்றால் இன்றைக்கு பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மனுஷன் பேசுகிற பேச்சு, இந்த மனுஷன் வாழற வாழ்க்கை, இந்த மனுஷன் போகிற பாதையில் இவன் முதல்ல ஊழியம் செய்வானா அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும் கர்த்தருடைய பணியை செய்வானா என்று. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை பலப்படுத்திக்கொள். முதலாவதாக ஆவிக்குரிய ரீதியாக ஜெபிக்காமல் எதுவுமே செய்ய முடியாது. கன்ஃபார்ம்டு. இன்னைக்கு காலையில் நான் மெட்ராஸ் போகும்போது என் கூட அந்த பிரதரை கூப்பிட்டு போனேன். ப்ரேயரில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு. இல்லையான்ட்டார். அப்படின்னு ஒன்று எனக்கு தெரியாதுன்ட்டார். ப்ரேயரில் நீ இல்லைனா எதையும் எதிர்பார்க்காத. ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. எந்த காரணத்துக்காகவும் ப்ரேயரை மட்டும் விட்டுறாத. இயேசுவை இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். அவர் செய்தது ஒண்டர்ஃபுல் ஊழியம். காரணம், இரவெல்லாம் ஜெபித்தார். மகனே, உன்னை பலப்படுத்தி கொள்ள முதல் வழி சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணு. என்ன பண்ணு? எத்தனை பேர் பண்ண ரெடி? மீதி பேருக்கு வேணாப்பா, உனக்காக பண்ணு. யாருக்காக பண்ணு? ஆமாம், அம்மா எனக்கு டீ போட்டு தான் நீ சொல்கிற. சில நேரத்தில் அந்த அம்மாவே போட்டணும் தரணும் நீ எதிர்பார்க்குறல, அதை முதல்ல எழுது. ஆண்டவரே, இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு எங்கள் அம்மா போட்டு தரோம், அதுக்கப்புறம் எந்த அம்மா போட்டு தரோம் எழுதி ட்ரை பண்ணு. இன்றைக்கி நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு எங்கே இருப்பேன்? நான் போகிற பாதை என்னை சொந்த வீட்டுக்கு நேராக நடத்துமா? என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னால் முடிஞ்சதை நீங்கள் 5 அப்போ 2 மீன் கேட்ட மாதிரி இதோ ஒரு 10,000 சேர்த்து வச்சுருக்கேன், 20,000 சேர்த்து வச்சுருக்கேன் என்று உன் ஆண்டவரிடத்தில் தினமும் ஜெபிப்பாய் என்றால் உன்னை தேடி உன் வீடு வரும். உன் பாதையை பலத்தின் வழியில் போகிறாயா என்று பார்த்துக்கொள். அல்லேலூயா. முதலாவதாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக திட்டமிட வேண்டும். யூ நீட் டு பிளான். நீங்கள் பிளான் பண்ணலன்னா டிஃபால்ட்டாக தோல்விக்கு நேராக தான் போதான். என்ன பண்ணல? எவ்வளோ பெரிய ஏரோப்ளைனாக இருந்தாலும், ஏரோப்ளைன் ஃபுல்லாக ஆளுங்க ஏறினாலும் அவர் திட்டம் போடாமல் ஓட்டினார்னா எங்கே போய் சேர்வார்னு அவருக்கே தெரியாது. ஏரோப்ளைன் என்கிற செயற்கை எந்திரமே எங்கே போகணும்னு தெரியாது என்றால் நீங்களும் நானும் அப்படிதான். போகிற வழியில் என்னை தேடி லக்கு வரும், வரும், தங்காது, நிற்காது. ஒரு மனுஷர் என்கிட்ட சொன்னார், எனக்கு இப்போ 50 லட்சம் கடன். எப்படிங்க? சொத்து விற்று 10 லட்சம் வந்துச்சு, அதை வச்சு நான் வேலை ஆரம்பித்தேன். இப்போ எத்தனை லட்சம் கடன் ஆச்சு? அப்படி மாறிடும். லக்கு வந்து என்ன ஆக்கிருச்சு? பிஸ்னஸ்ன்றது கடலில் குளிக்கிற மாதிரி. எங்கே குளிக்கிற மாதிரி? அப்பா கிணத்துல ஏரியில் இல்லை, எங்கே? நான் பிஸ்னஸ் மேனை பார்த்து சொல்லுவேன், நீ இறங்கி குளி, மீன் எதனா புடி, மீன் மாட்டலையா பத்திரமா வந்துரு, லாஸ்ட்டில் நீ வராமல். ஆமாம், சாதாரண விஷயம் இல்லை. பணத்தை கையாண்டு நீங்கள் ஒரு பேங்க்கில் போட்டு பேங்க்லேருந்து எடுத்து நீங்கள் போட, இன்னொருத்தர் கொடுக்க, நீங்கள் எடுக்க கிடையவே கிடையாது. திட்டமிடவில்லை என்றால் டிஃபால்ட் திட்டம் நமக்கு இருக்கு. 10,000 சம்பளம் வாங்கியிருப்பீங்க, வண்டி பஞ்சர் ஆகணும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. திட்டம் இருந்தா தான், இல்லைனா வண்டி பஞ்சர் ஆகிறதுக்குன்னு எதனா ₹1 கூட எடுத்து வைக்கவில்லை என்றால் ரிஸ்க்கு. ஏன் பாஸ்டர் இதெல்லாம் எங்கள்கிட்ட பேசுறீங்க? கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறார், வெற்றியின் பாதையில் கொண்டு போகிறார், அதனால் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லைனா என் சர்மன் வேஸ்ட். அடுத்தது என் சர்மன் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. எனக்கு கர்த்தர் இன்னும் பிள்ளைகள் பிறக்க வைக்கவில்லை, பிறக்க போற பிள்ளைகளுக்காக பேசினுக்கிறேன். இன்னும் என் பிள்ளைகள் நிறைய பேர் ரட்சிக்கப்படவில்லை, அவங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வருங்காலம் இருக்கிறது, எனக்கு ஒரு தலைமுறை இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, அவர்களுக்காகவும் சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
இன்றைய செய்தி இன்னைக்கு உங்களை யாருக்காவது பிரோஜனமாக இருக்குதோ இல்லையா, வரப்போகிற தலைமுறைக்கு பிரோஜனமாக இருக்க போகிறது. உங்களுக்கே 4 வருஷம் கழிச்சு இந்த ரெக்கார்டட் மெசேஜ் பிரோஜனமாக இருக்க போகிறது. இன்னைக்கு கேட்காதவர்களுக்கு உன்னை இன்றைக்கு பலப்படுத்திக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்குரிய ரீதியாக ஸ்ட்ராங்காக இல்லாத ஆளு நம்பர் 1 டென்ஷனாகவே இருப்பான் 24 ஹவர்ஸும். ஆவிக்குரிய ரீதியாக பலமாக இருக்கிறவன் அப்படி டென்ஷனில் சாத்தான் இழுப்பான், நம்ம திரும்பி ஓடியாந்துருவோம். நம்பர் 1 இண்டிகேஷன், மகனே நீ டென்ஷனாகவே இருக்கிறனா நீ ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இல்லை. நம்பர் 2 தோத்து போன மாதிரி மைண்ட் இருக்கும். என்னது, பிரியாணி தான் சாப்பிடுவேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க, பிரியாணி உங்கள் டேபிள் முன்னாடி இருக்கும், தோத்து போன மனநிலையோடு சாப்பிட்டு இருப்பீங்க. அல்ல இல்லையா? மைண்ட் செட்டை அவன் கண்ட்ரோலில் இருக்கும், கசக்கி தான் வைப்பான். முந்தின நாள் நம்ம உரகட சபைக்கு திருவிருந்து கொடுக்க போனேன். திருவிருந்து கொடுத்துட்டு வெளியே வரும்போது அங்கே பக்கத்தில் ஏரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் அழகாக பட்டர்ஃப்ளை நைட்டு டைமில் அந்த வெளிச்சத்துக்கு பட்டர்ஃப்ளை தும்பிலாம் வருது. ஒரு தம்பி ஒரு தும்பியை பிடிக்கிறான், அப்படி பிடிச்சான், என்னை பார்த்ததும் விட்டான். பற அப்படின்றான். அது எங்கேருந்து பறக்குது, பிடிக்கும் போது எப்படி பிடிச்சான், அப்படி பிடிச்சிட்டான். டேய் அப்படின்னா விட்டான். பறக்க மாட்டுது பாஸ்டர் அப்படின்னா. அப்போ தான் என் மனசில் தாட்டு வருது, சாத்தான் நம்மள பலரை விட்டோம்னா எப்படி பிடிக்கிறான், அப்படி பிடிச்சிட்டு போடுறான்ப்பா. அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது 10 வருஷம் ஆகுது, சிலருக்கு 20 வருஷம் ஆகுது, சிலருக்கு சிலர் வாழ்நாளில் எந்திரிக்கிறதே கிடையாது. உன்னை ஆவிக்குரிய ரீதியாய் பலப்படுத்திக்கொள் மகனே. ப்ரேயர் தான் நம்முடைய ஸ்டேரிங் வீலை திருப்பணும். நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அவ்வளோ டேஞ்சர் ஆகிடும். ஸ்டேரிங் வீலை மாற்றி திருப்பினா ஸ்பீட் அவசியம் தான். ஸ்டேரிங் கண்ட்ரோலில் இல்லைனா அப்பா பயம். உன்னை பலப்படுத்திக்கொள் ஆவிக்குரிய ரீதியாக, உன்னை திட்டமிடலை பலப்படுத்திக்கொள். 3ஆவதாக உன் மனதிலே உன்னை பலப்படுத்திக்கொள். நான் சொன்ன நினைக்கிறேன் ஏற்கனவே செம்மல்ல, நாங்கள் கலர் ஃபிஷ் வளர்க்குறோம். அந்த கலர் ஃபிஷ் செத்துருச்சுன்னா என் பையன் அன்றைக்கி ஃபுல்லாக அதை பேசிட்டுமா, அந்த ஃபிஷ்ஷு செத்துருச்சு டாடி, இந்த ஃபிஷ்ஷு செத்துருச்சு டாடி. இவனுக்கு நான் எப்படி ஆலோசனை கொடுக்குறதுனே தெரில. டக்கு நாங்கள் எத்தனை நிறுத்திடுவான். குட்டி போட்டதை பற்றி பெருசாக பேச மாட்டான், இன்னும் 2 வாங்கி கொடுத்தோம் அதை பற்றி பெருசாக பேச மாட்டான், அது மட்டுமே பேசிகிட்டு இருப்பான். இவனை எப்படி கொண்டு வரதுனே தெரில. ஆண்டவரே இப்படி தானே நாங்களும் இருக்கிறோம், 1000 பாசிட்டிவ் விஷயம் இருக்கும், எதை பற்றி தான் நினச்சிருப்போம். ஆட பிரியாணி செஞ்சு வச்சுருப்பாங்கப்பா, அந்த பிரியாணியில் உப்பு இல்லையா, அதை தான் அந்த மனுஷன் கல்யாணம் ஆனதுன்னு சொல்லுங்கிறான். ஒரு நாள் செஞ்ச பிரியாணியில் உப்பு போடலையா, ஏய் பிரியாணியில் கறி இருந்துச்சு, முட்டை இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அதனால் உப்பு இல்லை போ. அதுதான் வாழலாம் பேசியிருக்கானே. இது எப்படி ஆண்டவர் என்னும் போது எனக்கு ஒரு தாட் ஆண்டவர் கொடுத்தாரு. இங்கே வாடான்னு கூப்பிட்டேன், வந்தான். இந்த மீனுக்காக எவ்வளோ நேரம் துக்கப்பட போகிற? அவன் யோசிச்சான். நான் கேட்குற கேள்வி எனக்கு புரியாது. பாரு டேடி, உனக்கு அந்த கிளாக் காக்குறேன், அந்த முள் இருக்குல்ல, அது இங்கே வரும்போது 20 மினிட்ஸ் டைம் கொடுத்தேன், இங்கே வரும்போது அதை மறந்துடணும். அது வரைக்கும் நீ அழா சத்தமா அழு, குதி, எகிரி குதி, என்னென்ன பண்ணு. அந்த 20 மினிட்ஸ் ஆனதும் மறந்துடணும். சரியாப்பா டேடி, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஓகே டேடி அப்படின்னு போனான். அதை பார்த்துனே இருந்தான், என்னமோ பண்ணான், எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணான், ஒரு குச்சி வச்சான், ஒரு ஃப்ளாக் வச்சான், பேர் எழுதுனான், எல்லாம் பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஓகே டேடி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னா. இப்படி தாண்டா நீ இருக்கணும், ஆண்டவர் தாண்டா எதிர்பார்க்குறாரு. நான் சொன்னேன், உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன் அவசியம் இல்லாத நினைவுகளை விட்டு விடு. உன் நினைவுகள் தோல்வி போகிறது என்றால் நிறுத்தி விட்டு வெற்றியின் பாதையிலே போ. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஒவ்வொரு மனிதனும் தூங்கி எழுந்திருக்கும் போது அவனுடைய பர்ஸில் 24 மணி நேரம் என்கிற பணத்தை கொடுக்கிறார். இதை வைத்து பணக்காரன் பிஸ்னஸ் பண்ணி பணக்காரன் ஆகிறான், ஏழை வேஸ்ட் பண்ணி ஏழை ஆகிறான், வீரன் யூஸ் பண்ணி வீரன் ஆகிறான், கோழை யூஸே பண்ணாம கோழை ஆகிறான். இவ்வளவுதான் பிரதர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பணம். உன் நேரத்தில் உன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு முதலாவதுக்கு செய்ய வேண்டியது பிரேயர்னு சொன்னேன், 2ஆவதாக திட்டமிடு என்று சொன்னேன், 3ஆவதாக உன் மனதை பத்திரமாக பார்த்துக்கொள். வாட் ஆர் யூ திங்கிங்? மனதுக்கு சொல்றாங்க. நம்பர் 1 ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா இம்மீடியட்டாக வந்துடணும். என்ன பண்ணோம்? நான் பிரதர் கூட வரும்போது பேசிட்டு வரும்போது சொன்னேன்ல, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணும்போது சொன்னேன், அவர் சினிமா துறையெல்லாம் போகிறார் பிரதர். அப்படியே பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு ரியாலிட்டி மாதிரி தோணும். ஓகே நல்லா இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆண்டோடைய வசனத்தை பார்த்தா நல்லாவே இல்லைன்னு சொல்லும். அப்போ என்ன பண்ணோம்? மனசு அங்கேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே வைக்கணும். இல்லை என்றால் மனது திங்கிங் ஆண்டவரோடவே சேர்ந்து திங்க் பண்ணோம். நடக்கும்பொழுது எப்படி பெற்றோர் கையை பிடித்து நடக்கிறோமோ
மனதிலே கர்த்தரை பிடித்து கொண்டு நடந்தாவது அவசியமாயிருக்கிறது. இல்லைன்னா பெரிய ரிஸ்க்கு. நம்ம கார் சொந்தமாக வாங்கி ஓட்ட தெரியாத டிரைவர்களை கொடுத்துட்ற கதை. அவர் என்ன பண்ணுவார், வண்டி எடுத்ததுமே ரிவர்ஸ் கீர் போட்டு முன்னாடி பார்த்து நிற்பார். இது பின்னாடி பக்கம் இடிச்சிட்டு இருக்கோம். பின்னாடி ஜனங்க கத்துவாங்க, முன்னாடி ஒன்றுமே பண்ணலையா, நான் ஐயோ பின்னாடி இடிச்சிட்டேயா, அப்படி நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன். இந்த பக்கம் கீர் போட்டுக்குது, வண்டி மியூசிக் வருது, கிருன்னு ஆக்சிடென்ட் கொடுக்குறாரு. முன்னாடி யாருக்குமே ஒன்றும் ஆகலை, எல்லாரும் நல்லாங்கிறாங்க. அவருக்கு முன்னாடி பார்த்துக்கிறார், வண்டி பின்னாடி இடிச்சிச்சியா, அங்கே பாரியா, அப்படி திரும்பியா. நம்ம மனது கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர். உன்னை பலப்படுத்தி கொள்ள இது 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 அவசியம். வெற்றி பெறுகிறவன் வெற்றியை பற்றி நினைக்கிறான், தோல்வியை பற்றி நினைக்கிறவன் தோற்று போகிறான். கவலைப்படுகிறவன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான், வேதனைப்படுகிறவன் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறான். கலித்து கிறிஸ்துக்குள் மகிழ்கிறவன் அவன் மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, சூரியனை மாற்ற முடியுமா? முடியுமா ஐயா? முடியுமா ஐயா? மழை காலத்தை மாற்ற முடியுமா? முடியுமா? பனி காலத்தை மாற்ற முடியுமா? உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை மாற்ற முடியாது. சூரிய வெயில் அடிக்கிறது, ஒருத்தன் வேலைக்கு போகாம இருந்தா சாப்பிட முடியுமா? என்ன அழகா பிளான் பண்ணி, ஐயோயோ 10 மணிக்கு மேலே போனால் வெயில் போனால் காலையிலே போயிடுவேன் வேலைக்கு என்று போகிறாயே. உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை சூரியன் போன்று வருகிறது, இந்த சூரியன் போனால் வெற்றி பெறுவேன் என்று நீ எப்படி சொல்லலாம்? சூரியனை எதிர்த்து நீ ஜெயிக்கிறது போல உன் பிரச்சனையை எதிர்த்து நீ ஜெயித்தாக வேண்டும். பல காரியங்களை லைஃப்பில் நம்மால் மாற்ற முடியாது. அதற்கேற்றாற்போல் நாம் மாறி வெற்றியின் பாதையில் போக வேண்டும். ஊழியத்துக்கு வந்த பிறகு என் வெளி உலகத்தில் மார்க்கெட் பிளேஸில் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். அதில் இல்லாத பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஊழியம் நடத்த முடியாத சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு நாளும் வருகிறது. கர்த்தர் என்னை பார்த்து சொல்கிறது தான், மகனே, உன் வாழ்க்கையில் வெயில் வந்தாலும், புயல் வந்தாலும், கடல் வந்தாலும், அலைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை மாற்ற முடியாது மகனே. அவைகளை தாண்டி போய் வெற்றி பெறக்கூடிய கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கடன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். வரியா? கிரெடிட் கார்டு எடுத்துக்கிறியா? பேங்க் லோன் எடுத்துக்கிறியா? வீட்டு லோன் எடுத்துக்கிறியா? ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறியா? சும்மா ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறியா? கண்ணாடி கூட இப்போ கிரெடிட் கார்டில் தராங்களாம். என்னது? வாங்க, கண்ணாடி கூட கிரெடிட் கார்டில் தராங்க. வேறு ஏதோ கூட பார்த்தேன். ஃபோன் என்ன, அந்த காலத்து ஃபோன் வச்சுக்கிற, புது ஃபோன் தரோம். சாப்பாடு கூட கிரெடிட் கார்டில் தராங்களாம். போகலாமா மகனே? டிஃபால்ட்டாக அங்கே இழுக்குது. சோகம், நீங்கள் சோகமாக எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணும்போது ஒரு 10 சோகமான நியூஸ் வரும். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, ஃபார்வர்ட் பண்ணு, குரூப்பெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணு. உன்னோடு கூட சேர்ந்து 10-20 பேர் சோகமாக இருக்கட்டும். இல்லையே மகனே, டிஃபால்ட்டாக நாம் பலவீனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாய் வருவான். கண்ணை மூடுங்க, அவங்க ஒவ்வொருத்தரை பார்த்து நான் சொல்கிறேன். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ போய் உன்னை பலப்படுத்தி கொண்டு நீ செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பார். திங்க் திங்க் திங்க். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிற தயவுக்காக நன்றி. இவர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு செவி சாய்க்க போகிற தயவுக்காக நன்றி. இன்றைக்கு கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, தங்கள் மனதை, தங்கள் பலத்தை, தங்கள் பணத்தை, தங்கள் நேரத்தை அவர்கள் பலப்படுத்தி கொள்ள போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நாமெல்லாம் எழுந்து நிற்கலாமா? நான் இன்றைக்கு செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை, நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்ல போகிறேன். எங்கும் செல்வதற்கு முன்பு, எதையும் செய்வதற்கு முன்பு அதை யோசியுங்கள். என்ன பண்ணோம்? யோசிக்கணும். அங்கே போயிட்டு யோசிச்சா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, ஆபத்துள்ள இடத்துல நீங்கள் யோசிச்சிங்கன்னா பலவீனப்பட்டு போவீங்க.
எதையும் செய்வதற்கு முன்பு, போவதற்கு முன்பது, செய்வதற்கு முன்பது நீங்கள் யோசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்து மக்களை காட்டிலும் 10 மடங்கு ஞானிகளாக இருப்போம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யூ நீட் டு திங்க். உன் பேப்பரில் நீ எதை எழுதுறியோ அதில் மிஸ்டேக் வராது. பார்த்துக்கலான்னு போறியே, அதில் தான் மிஸ்டேக் வரும். உன் திட்டமிட்டதில் மிஸ்டேக் வந்தால் கம்மியாக வரும், திட்டமிடாதில் மிஸ்டேக் வந்தால் மொத்தமே மிஸ்டேக் ஆகும். பலப்படுத்தி கொள்கிறனுடைய டிப்ஸ் சொல்கிறேன். இரண்டாவதாக, கடினமான வேலை என்று விட்டு விடாதே. கடினமான வேலையின் பின்னணியிலே பெரிய பெரிய பலன்கள் வரும். உதாரணமாக தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நின்றது. அப்பா அண்ணன் தம்பிங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாடான்னாரு. கொடுத்துட்டு வந்தால் அப்பா வீட்டில் எதனா சாப்பிட கொடுப்பாரு. அது அவனுக்கு பத்தாது. பரவாயில்லடா கோலியாத்து, நீயா நானா, மாபெரும் வெற்றி. அன்றைக்கு அவன் ராஜா என்பது சிறு வயதிலே தெரிந்தது. இன்றைக்கு உன் முன்பதாக வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீ ஓடினாய் என்றால் உன் மீது உள்ள ராஜாவின் அபிஷேகம் வீணாய் போகும். Let the hard things be done by you. Don't fear about the hard things. ஐயோ, நான் வேலைக்கு போனவங்க எல்லா வேலையும் எனக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி செய் மகனே மகளே, நாளைக்கு உனக்கு உயர்வை கர்த்தர் தருகிறார். கஷ்டத்தை பார்த்து பயப்படாதே. கஷ்டம் இல்லாதபடி எதுவும் வேண்டாம். மூணாவது, ரொம்ப கசப்பான விஷயம், wake up early. காலையில் எழுச்சிக்கோ. முடியாது பாஸ்டர்னா முடியும். எதை மாதிரி எஞ்சிக்க போறீங்க? காலையில் எழுச்சிக்கோ மகனே. காலையில் இருந்து ஆண்டவரை வெல்கம் பண்ணு. அவரை வெல்கம் பண்ற வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. வேலை செய்வதற்கு ஒன்று ஒரு நேரத்தை வை, இளைப்பாறுதலுக்கு என்று ஒரு நேரத்தை வை. ஒரு அமெரிக்கா ஜேர்னல் வாசித்திருந்தேன். ஒர்க் டைம், அதாவது ஆக்டிவ் ஹவர்ஸ், மார்னிங் 7 until 11 PM, காலையில் 7லேருந்து 11 வரைக்கும் வேலை செய்யலாம். உங்கள் டைம் எப்படியோ நீங்கள் போட்டுங்க. இந்த ஒர்க் டைமில் நான் தூங்க மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். எமர்ஜென்சிக்கு தூங்கலாம், நான் பண்ண மாட்டேன். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண. அந்த நேரத்தில் டிவி பார்க்க மாட்டேன்னா பார்க்கக்கூடாதான். நீ பாட்டு டிவி பார்த்துட்டு எல்லாம் படிக்க முடியாது. கேம் விளையாடிட்டே பண்ண முடியாது. ஒர்க் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் எவனோ ஒருத்தன் வேலை செஞ்சு வேலை வாங்கிட்டு போயிடுறான். நீங்கள் விளையாட்டு வந்து இங்கே கதை சொல்லிருக்கிறீங்க. ஒர்க் டைம் இஸ் ஒர்க் டைம். ஊழியம் பண்ணுற நேரம், ஊழியம் பண்ணுற நேரம், ஊழியம் பண்ணுற நேரம். வேலை செய்கிற நேரத்தில் there is no fun. வேலை செய்கிற நேரத்தில் யாருன்னா ஃபன் பண்ணாங்கன்னா அவங்க காமெடியன் ஆகிடுவாங்க. அவங்க லீடர் ஆகவே முடியாது. வேலை செய்கிற நேரத்தில் யாருன்னா வேலையை விட்டுட்டு நான்லாம் செய்ய முடியாதுன்னு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி அந்த வேலைக்கு வரவும் முடியாது. ஒர்க் டைம் இஸ் ஒர்க் டைம். இட் நீட்ஸ் சீரியஸ்னஸ். ஹல்லேலூயா. தினந்தோறும் காலையில் எழுந்திக்கும் போது ஓப்பன் மைண்டாக இருங்க. பழைய விஷயத்தை எடுத்து வந்து வச்சுட்டு அரைச்சிட்டு இருக்காதிங்க. அப்படியே ஓப்பன், ஆண்டவரே நான் பிளான் ரெடிப்பா, ஆனால் போகிறேன். மனசு எப்படி இருக்கு? ஃப்ரீயாக இருக்கு. புது வழி திறந்தா நான் போக ரெடி. புது ப்ராஜெக்ட் வந்தா நான் எடுத்துக்க ரெடி. புது இடத்துக்கு அனுப்புனா நான் போக ரெடி. புது வேலை மாற்றம் வந்தா போறதுக்கு ரெடி. புது நண்பர்களை மீட் பண்ணக்கூடிய கிருபை வந்தா ரெடி. ரெடி ரெடி ஓப்பன் மைண்டா இருங்க. நான் இங்க தான் போவேன், இப்படி தான் உட்காருவேன், அப்படி தான் போவேன், அப்படி தான் போவேன். அவங்களாம் முன்னேறவே முடியாது. நான் சொன்னேன், வெளிப்படுத்தல் 3:7 சொன்னேன், ஒருவனும் பூட்ட முடியாதபடி திறக்கிறார், ஒருவனும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறார். ஆண்டவர் பூட்டார். நான் எப்படி பண்ண செய்கிற வேலையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்க. அவசியமா செய்யுங்க. அவசியம் இல்லையா செய்வேனா? அவசியம் இல்லாத வேலையை செய்ய வேண்டாம். இது என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம். கர்த்தர் என் கூட பேசினது, உனக்கு உதவி வேண்டும் என்றால் கை உயர்த்தி உதவி கேட்கணும். ஐயா, பிரதர், சிஸ்டர், எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்களேன். அம்மா, ஐயா, சிஸ்டர், பிரதர், எனக்கு மூளை குழம்பி போயிருக்குது, எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்களேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். உதவி கேட்கறது
உதவி கேட்கிறவன் வெற்றி பெறுகிறான். ஏன்னா ஒரு மூளைக்கு மேல இன்னொரு மூளை ஹெல்ப்புக்கு வருது. உதவி வேண்டாம் என்கிறவனுடைய மூளை வேலை செய்யாம அவன் தோற்று போகிறான். ஆலோசகர் அநேகரால் பட்டணம் ஸ்திரப்படும். நீ மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் மாறலாம் மகனே, பலருடைய ஆலோசனை கேட்டால். இப்ப கொஸ்டின், யாரிடம் ஆலோசனை கேட்கிறாய்? ஒரு புள்ள கணவனாரோட சண்டை, டைவர்ஸ் ஆன பொண்ணுங்கள ஆலோசனை கேட்பா. யார்கிட்ட தான்? இவளும் டைவர்ஸ் ஆயிட்டா. யார்கிட்ட தான் கேட்பா? என் ஃப்ரெண்டு நான் சொல்றாள் தான் கொஞ்சம் அவ சொல்றதான், அவன் ஃப்ரெண்டு சொல்றதான் கேட்பேன். அவ தான் கரெக்டா சொல்லுவா, எனக்கு ஏத்த மாதிரி சொல்லுவா. இந்த டீ கடையில் நமக்கு நினைச்ச டீ குடிக்கிறது, முடிவுகள் என்பது நம்ம பதில் சொல்ல வேண்டியது. நம்ம எடுக்கிற முடிவுக்கு we are answering. அது கூடவே ஒரு டேக் வருது. என்ன டேக்? இவர் பதில் சொல்லுவார், இவர் தான் முடிவு எடுத்தார். என்ன சொல்வாரு? பதில் சொல்வார். மகனே, எத்தனையோ காரியங்கள் நான் சொன்னேன், நீ பலப்படுத்திக் கொள்ளும்படியாக பலப்படுத்திக் கொள்வாயா? இந்த செய்தி ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ்ல அடுத்த வாரம் வரும். திரும்ப திரும்ப கேளுங்க. உங்க வாழ்க்கை இது இருக்காது. இதற்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் அடுத்த 6 மாசம் நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. ஏதோ ஒன்றை கேட்டுவிட்டு போவீர்கள் என்றால் இதே தான், இன்னும் மோசமாக தான் போகும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே, எங்களுக்கு போதியும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அப்பா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டும். எல்லாம் கூட சேர்ந்த பாடலாமா? அப்பா, எங்கள் வாழ்க்கையில எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள்
பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்பவே. அப்பா எல்லாரும் எல்லாம் ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்பா இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி. கடைசியாக ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். மகனே மகளே, நீ அனாதை அல்ல, உன்னை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உன்னை பாதியில் விட்டு விட்டு போகிற தெய்வம் அல்ல, உன்னை பலப்படுத்துகிற தெய்வம். கையை விரித்து உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்தில் கேட்பாயா, ஆண்டவரே பண கஷ்டம்தான்ப்பா, எனக்கு காப்பாற்றி விடுப்பா, நான் உன் காலில் விழுறேன். ஆண்டவரே எனக்கு மன கஷ்டம்தான்ப்பா, மனசில் தான்ப்பா கஷ்டம், எப்படி வெளியே வருதுன்னு தெரிலப்பா, இன்றைக்கு ஜெபிப்பா என்றால். ஆண்டவரே குடும்ப பிரச்சனை தான்ப்பா, நான் எப்படி சொல்றது, எப்படி சால்வ் பண்றதுனே தெரியலப்பா, நான் சால்வ் பண்ண ஜாஸ்தி ஆகுதுப்பா, இப்பொழுது ஜெபி. ஆண்டவரே உடம்புல பிரச்சனைப்பா, வெளியில சொல்ல முடியாததுக்கு பலவீனமா என்று சொல்லுகிறாயா, ஜெபி. தம் சித்தம் போல் நடத்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்க்கு நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. பாடு மகனே. இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்க எல்லார் கையிலும் சொல்றதுக்கு ஒன்று சொல்றாரு. என்ன பாருங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு விவசாயியை காட்டினாரு. அவன் நெல் மூட்டையை தூக்கிட்டு விற்க போறான். அவன்கிட்ட விளைஞ்சது 100 மூட்டை, 10 வீட்டில் வச்சுட்டு போறான், 90 தான் எடுத்துட்டு போறான். என்ன ஆண்டவரே இந்த காட்சி காட்டுறீங்க?
மீதி 10 விதைக்கிறதுக்கு மகனே, விதைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். என்ன பாருங்க, இன்னைக்கு ஒரு முடிவோடு போங்க. உங்கள் வருமானத்தில் ஆண்டவர் கொடுத்து செலவு பண்ணதெல்லாம் போக 10% தொடவே மாட்டேன்ற எண்ணத்தோட போங்க. உங்களில் பல பேரோட ஃபினான்ஸை கத்திர ஆஸ்வதிக்க போகிறார். இது எனக்கு காலையில் கற்றுக் கொடுத்தது. பர்ஸில் லாஸ்ட்டு காசு வரைக்கும் எடுத்துருவோம், 10% எடுக்கக்கூடாது. உனக்கு 500 ரூபாய் கையில் வந்துச்சுன்னா செலவு பண்ணது போக 50 ரூபாய் உள்ளே இருக்கணும், அதை எடுக்கவே கூடாது. இந்த அபிஷேகத்தை கத்திர கையில் கேளுங்க. இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பணத்தில் தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது பெருசு இல்லை, அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்கன்றது தான் பெருசு. சம்பாதிக்கிறவங்கள பார்த்து நான் சந்தோஷப்படுறதே இல்லை. அஃப்கோர்ஸ் சந்தோஷப்படுறது இல்லைன்னா அதை பெருசாக நினைக்கிறது இல்லை. அவன் எப்படி செலவு பண்ணுறான்னு பார்க்குறேன். அவன் செலவு பண்ணுறதுல தான் அவன் ஞானி, சம்பாதிக்கிறதுல ஞானி நான் சொல்ல மாட்டேன். எப்படியோ வருது. இன்றைக்கி எனக்கு ஹோலி ஸ்பிரிட் சொன்னது 10% உன் பர்ஸில் இருக்கணும் மகனே, 10% உன் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அது அப்படியே இருக்கணும். அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது அதுவும் இதோடு சேர்ந்து அது 10% ஆகும். அடுத்த மாதமும் 10% எடுத்து வைன்னு சொல்லலை. எல்லாம் சேர்ந்தால் எவ்வளோ வருமோ அதில் 10%. உதாரணத்துக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் விட்டீங்க, அடுத்த மாதம் 20,000 வருது. 21,000ல் 10% எவ்வளோ? 2100 ரூபாய் இருக்கணும். முடியாதா? முடியும். உன்னை பலப்படுத்திக்கொள். நீ அனாதை அல்ல, நீ ஏழை அல்ல. நிறைய சம்பாரிச்சா பணக்காரன் இல்லை, அதை செலவு பண்ண தெரிந்தவன் தான் பணக்காரன். ஃபினான்ஸுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்தது நேரம். என்ன பேசுறேன்னா தெரியாத பேசுற. நைட்டு 8 மணி ஆயிடுச்சா, ஐயோ சீக்கிரம் சாப்பாடு செய்யணுமா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நேரத்தை இனிமே நம்ம சேர்த்து வைக்க போறோம். நான் சேர்த்து வைக்க போறேன். அவசியம் இல்லாத ஃபோன் கால், அவசியம் இல்லாத பேச்சு, அவசியம் இல்லாத டைம் வேஸ்ட் பண்றது கிடையாது. நேரம் நிறைய இருக்க போது நம்மளுக்கு எல்லாரும். எத்தனை பேர் எடுத்து வைக்க போறீங்க? கர்த்தர் நேரத்தை சேர்க்க சொல்றாரு, பணத்தை சேர்க்க சொல்றாரு. மூன்றாவது பலத்தை சேர்க்க சொல்றாரு. உலகத்தில் போய் சாத்தாங்கையில மாட்டி அவன் புழிஞ்சு தூக்கி போட்ட பிறகு ஆண்டவர் கையில் வந்து விழுவோம். அவர் உடம்பு தேத்தி விட்ட பிறகு திரும்பி போய் அவன் கையில் போவோம். அவன் புழிஞ்சு தூக்கி போட்டவர் திரும்பி வருவோம். பலத்தையும் சேர்த்து வைக்க போகிறோம். ராஜாவுக்காக, ராஜ்யத்துக்காக. உன் பணம், உன் பலம், உன் நேரம் ராஜ்யத்துக்காக செலவிட போகிறாய். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, 6 வருஷமாக கர்த்தருக்காக ஓடிட்டேன்னு. எவ்வளோ பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் என் சாமி உனக்காக ஓடினேன், இன்னும் ஓடுவேன். எவ்வளோ நாள் உயிர் கொடுக்குறிய உனக்காக ஓடுவேன். ஊழியத்திலேருந்து சில நேரம் சாத்தா நம்மளை கூப்பிடுவான், இங்கே வா நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் என்னை வேலையில் இருக்கும்போது, கை நிறைய சம்பாதிக்கும் போது, நீ வா நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன்னு என்னை கூப்பிட்டு வந்தார். நல்லா வச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி உங்களை நல்லா வச்சுக்க போகிறாரு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் கர்த்தருக்காக உங்களுக்காக வச்சுக்க போகிறீங்க. உங்கள் பணத்தை ஒதுக்கி உங்களுக்காக வச்சுக்க போகிறீங்க. உங்கள் பலத்தை ஒதுக்கி உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்கு வச்சுக்க போகிறீங்க. சில பிள்ளைங்க ஃபோன் பார்த்து பார்த்து கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகிடுது. பைபிள் கூட படிக்க முடியறதில்ல. சில பிள்ளைங்க வெளி உலகத்தில் ஓடி ஓடி வீட்டில் வந்து சுருண்டுறது. ஒரு டீ போடுறது கூட தெம்பு இல்லை. ஏன் உனக்கு இந்த நிலை? நீ மகன் அல்லவா, நீ மகள் அல்லவா, உன்னை அழைத்த நான் உண்மை உள்ளவர் அல்லவா. உன்னை பலப்படுத்திக்கொள், பலப்படுத்திக்கொள், பலப்படுத்திக்கொள். உன் சிந்தைகள் யோசிக்கட்டும். லெட் யுவர் மைண்ட்ஸ் திங்க். நேத்து தோத்த இடத்துல அதே இடத்துல தோக்காதே மகனே, இன்றைக்கு நீ ஜெயிக்க வேண்டும். நேத்து நடந்த மிஸ்டேக் இன்னைக்கு திரும்பி நடந்துச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நேத்து நடந்த மிஸ்டேக் இல்லாம இன்னைக்கு புதுசா நடந்துச்சுன்னா உண்மையில தப்பு இல்லை. நேத்து நடந்ததே இன்னைக்கும் நடக்குது, அதுவும் நாளைக்கு நடக்குது, நாளான்னைக்கு நடக்குது, அடுத்த வருஷமா நடக்குது, போன வருஷமா நடக்குது, 20 வருஷமா நடக்குதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அங்கதான் பலப்படுத்திக்கோன்னு சொல்றாரு. உங்க இதயத்தில் கை வச்சு உங்க ஆண்டவர்களை ப்ரே பண்ணுங்க. உங்களை எப்படி அழைச்சாரோ அப்படிதான் என்னையும் அழைச்சாரு. உங்களுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நானும் அவரை நம்பி தான் நிற்கிறேன். அப்பா உமக்காக ஓடுறேன், என்னை பார்த்து நடத்துப்பான்னு கேட்குறேன். அதே தான் நீங்களும் கேட்க போகிறீங்க. இதில் பெருசு சிறுசு பெரியவங்க சிறியவங்க என்றல்ல, ஆண்டவர்களை கேளுங்க. ஆண்டவரோட திட்டத்தில் என்ன திரும்ப நடக்கும்? நீங்கள் மட்டும் நல்லா இருக்க மாட்டீங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க உங்களால். நம்ம திட்டத்தில் போனால் நம்ம மட்டும் தான் நல்லா இருப்போம், நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க. அவரோட திட்டத்தில் வந்தால் நம்மளால எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதான் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன் மூலமாய் பூமி ஆசீர்வதிக்கப்படும். என் வழிக்கு வந்தேனா நம்ம வழியில் போனோம், நம்ம நல்லா இருக்கணும்னு போடுவோம், மீதி பேர் நிறைய பேர் மாட்டிப்பாங்க.
கெட்ட பேர் தான் வரும். இன்றைக்கு பலப்படுத்திக்க, ஒற்று கூப்பு கொடு மகனே, உன் பலவீனத்தை சொல்லு மகளே. அவர் ஒரு வழி சொல்றார் பார், கேட்டுக்கோ. நான் இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, பணப்பற்றாக்குறை வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டார். நம்ம எல்லாருக்கும் 10% அதிலே விட்டுரு. பேங்க்னா பேங்க்ல விட்டுரு, பர்சுனா பர்ஸில் விட்டுரு, பீரோனா பீரோவில் விட்டுரு, எடுக்காத. இது ஒரு பெரிய இன்சைட், நமக்கு புரிந்து கொள்ளுதல். 10% நேரத்தை வச்சுக்கிட்டு வா, 10% பலத்தை தக்க வச்சுக்கோ. வீட்டுக்கு போனா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பலத்தோட வீட்டுக்கு வா. வேலையிலேருந்து வரும்போது ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துடாத. வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் மனைவி பிள்ளைகளோட, கணவன் பிள்ளைகளோட உட்காந்து பேசி என்ஜாய் பண்ற லெவலுக்கு வா. ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து அப்படியே தொப்பீர்னு விடாத. அந்த மாதிரி ஒன்றும் கர்த்தர் உன்னை அடிமைத்தனத்தில் வேலை செய்ய விடவே இல்லை. நீ ரொம்ப நேரம் வேலை செஞ்சா பெரிய ஆள் அவன் நினைக்காத. நீ கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் அது கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா நீ எங்கேயோ போவ. உன்னோட ஹவர்ஸை குவாலிட்டி ஆக்கிக்கொள் மகளே, மகனே. கர்த்தர் நமக்கு குவாலிட்டி ஹவர்ஸ் ஆக்கி தரன்றார். செய்கிற கொஞ்ச நேரத்தை ஞானமா செயல்படக்கூடிய கிருபை தருகிறார். இன்டெலிஜென்ட் பீப்புள். கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, மை சில்ட்ரன் ஆர் இன்டெலிஜென்ட். இங்க நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை இன்டெலிஜென்ட்டா மாத்துறேன்னு சொல்றாரு. அப்படிதான் இன்னைக்கு என்கிட்ட பேசி அனுப்பினார். காலையில இருந்து என் கூட பேசிட்டு இருந்தார். யூ வில் பி இன்டெலிஜென்ட். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஐ வில் பி இன்டெலிஜென்ட் in Jesus name. I will be intelligent in Jesus name. நான் ஞானமுள்ளவன், ஞானமுள்ளவள். இயேசுவின் நாமத்தினாலே நான் எதை செய்தாலும் ஞானமாய் தான் செய்வேன். எதை நினைத்தாலும் ஞானமாய் தான் நினைப்பேன். எங்கு போனாலும் ஞானமாய் தான் செயல்படுவேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.